கன்டினியூஸா நெறைய டெண்டர் பேஸ்ட் ஐபிஓஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதுல ஒன் ஆஃப் த ஐபிஓ தான் இந்த டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ் ஐபிஓ. ஸோ, இத அனலைசிஸ் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நானும் கத்துக்கிட்டேன். அந்த விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த ஐபிஓ ஷார்ட் டெர்முக்கு பெஸ்ட்டா? லாங் டெர்முக்கு பெஸ்ட்டா? அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றிகள். அண்ட் ஐபிஓ அலாட் ஆச்சு, அலாட் ஆகல. 2 லாட்டு கிடைச்சது. அண்டு 50% ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ, இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதேமாரி உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்டு லைக்கும் பண்ணிருங்க. ஸோ, அப்பதான் எத்தனை பேருக்கு புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ, இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து எஸ்எம்இ ஐபிஓஸ் வந்து ரிவ்யூ பண்ண கேட்குறீங்க. ஸோ, அதில நெறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் நான் ரிவ்யூ பண்ணாம இருக்கேன். ஸோ, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 மேல போட வேண்டியது இருக்கும். அத தாண்டி நமக்கு வந்து லிக்விடிட்டி கிடையாது. லிஸ்ட் ஆனாலும் விக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப கம்மி. ஸோ, இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருக்கிறனால தான் அத நான் பேசாம இருக்கேன். நம்ம மெயின் போர்டு ஐபிஓஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு வேள ஃபியூச்சர்ல ஏதாவது அதில ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட பண்ணணும்னா, நான் கண்டிப்பா அத ப்ராசஸ் பண்றேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸோ, டெர்ம் இன்சூரன்ஸோ போடணும். ஆனா எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல. எந்த கம்பெனி சூஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன மாரி பிளான்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு. ஸோ, அத வந்து ஃபில் பண்ணீங்கன்னா, நானே பெர்சனலா உங்கள கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன அட்வைஸ் தேவையோ அத நான் குடுப்பேன். என்ன டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க. அண்ட் நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்றதுனால கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடணும்னுலாம் கிடையாது. ஒரு நல்ல அவேர்னஸ் குடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகேங்களா? இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் கண்டிப்பா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து ஐபிஓக்குள்ளாடி போயிரலாம். ஸோ, டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ் ஐபிஓ. ஸோ, இவங்க வந்து மேஜரா என்ன பண்றாங்கன்னா, இந்த சீவேஜ் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி இவங்க ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துரலாம். ஸோ, டீட்டெயில்ஸ பொறுத்தவரைக்கும் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, 251 கோடிகள். அண்ட் இதில ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, 201 கோடி. ஓகேங்களா? ஸோ, அதில வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து 50 கோடிகள். ஸோ, ஆஃபர் ஃபார் சேல் வந்து இவங்களோட ப்ரமோட்டரா இருக்கிற கார்த்திகி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து செல் பண்றாங்க. அத தாண்டி ரிமைனிங் 201 crore வந்து அவங்களோட கம்பெனியோட வளர்ச்சிக்காக புதுசா உள்ள போகுது. ஓகேங்களா? ஸோ, இத தாண்டி பிரைசிங் பார்த்தீங்கன்னா, 200லேருந்து 212 ரூப்பீஸ் பெர் ஷேர். அண்ட் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி. குளோசிங் டேட் ஆகஸ்ட் 11. அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து 14, 2026 ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து இந்த ஐபிஓக்கு அவங்க மெயினா வரக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டேருந்து ஐபிஓல ரைஸ் பண்ற அமௌண்ட்ட அவங்க பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. அதேமாரி கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நெறைய புதுசா எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ, இவங்க பிசினஸ் மாடல் எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்க? அத வந்து சிம்பிளா ஒரு ஸ்டோரியா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ, இபிசி இது வந்து லாஸ்ட்டா நம்ம ஒரு ஐபிஓல பார்த்துருப்போம். இபிசின்னா என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு ஒரு டெண்டர் இவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, அதில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதும் இவங்க தான். அதில என்ஜினியரிங் பிளான்ட் செட்டப் பண்றதும் இவங்க தான். அண்ட் அத வந்து ஆப்பரேட் அண்ட் மெயின்டனன்ஸ் பண்றதும் இவங்க தான். ஸோ, அதனால அது மூலமாவும் இவங்களுக்கு நல்லாவே ரெவென்யூ வரும். அதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்ன்மெண்ட் வந்து ஒரு சீவேஜ் சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, சீவேஜ்னா வீட்ல நம்ம யூஸ் பண்ற வேஸ்ட்டு குப்பைகள் எல்லாம் வந்து ட்ரைனேஜுக்கு போகுது இல்லையா? ஸோ, அத வந்து ஒரு ஏரியால வந்து தேக்கி வைப்பாங்க. அந்த இடத்த அத ட்ரீட் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டீஸ் தான். ஸோ, இத ஃபுல்லா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதுக்கான என்ஜினியரிங் ஒர்க்ஸ பண்ணி, மொத்தமா கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஒரு டெண்டர் எடுத்து கவர்மெண்ட் கிட்டேருந்து காச வாங்கி தான் அவங்க அத பண்றாங்க. அண்ட் ஃபைனலா அத முடிச்சதுக்கு அப்புறம் கூட 15-20 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு, அதில ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் அதில என்னென்ன மெயின்டனன்ஸ் ஒர்க் இருக்கோ, எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ, அத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு காசு வரும். அத முடிச்சதுக்கு அப்புறம் அத மெயின்டெயின் பண்றதுக்கும் இவங்களுக்கு நல்லாவே காசு வரும். ஓகேங்களா? ஸோ, இதான் வந்து இவங்களோட மேஜர் ஏர்னிங்ஸ் அண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து இதில சொல்லியிருக்க மாரி வாட்டர் சப்ளை, சீவேஜ் நெட்வொர்க்ஸ் அதாவது ரோடு வழியா சாக்கடை எல்லாம் போகுது இல்லையா? ஸோ, அதெல்லாம் லிங்க் பண்ற நெட்வொர்க்ஸா இருக்கட்டும், அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸா இருக்கட்டும். ஸோ, இதெல்லாம் இவங்க டெவலப் பண்றாங்க. ஸோ, அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டெப்பா அத பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல பெருசா பெருசா பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கட்டும், பெரிய பெரிய வேஸ்டஸா இருக்கட்டும். ஸோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி இன்னுமே கேவலமா இருக்கும் இல்லையா? ஸோ, அந்த தண்ணீல வந்து நல்ல பாக்டீரியாவ போட்டு அதில இருக்கிற அ அதர் பாக்டீரியாஸ
ரொம்ப மோசமான பாக்டீரியாஸ் எல்லாம் சாப்பிட வச்சு அதை தண்ணியை க்ளீன் பண்ணுவாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு பியூரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஓவரால் காமன் சென்ஸாக நம்ம யோசிச்சா என்னென்னா, நமக்கு வந்து தண்ணி வந்து டைரெக்டாக ஆற்றுலையோ கடல்லையோ லேக்லையோ எங்கேயாவது போய் சேரும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தண்ணி வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் அப்படியே எங்கேயாவது கொண்டு கொட்டிட்டோம்னா எல்லா ஊருமே கூவம் மாதிரி ஆயிரும். எல்லாமே வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு மோசமான நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக அதை பியூரிஃபை பண்ணி திரும்ப அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு ஏதாவது கிளீனிங் அந்த மாதிரி பர்பஸுக்கு அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் வரதெல்லாம் திரும்பவும் ஆற்றுலையோ கடல்லையோ தான் போக போகுது. ஸோ இதான் வந்து பேசிக்காக இந்த கம்பெனி பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க வச்சிருக்கிற டெக்னாலஜி வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி. அதான் வந்து மைக்ரோ டனலிங். அதாவது ரோடு போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க பைப்பு போடுறதுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடெல்லாம் தோண்ட வேண்டாம்பா, நானே அண்டர் கிரவுண்டில் ஒரு டனலிங் மெத்தட் மூலமாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மூலமாக பைப்பை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை இவங்க பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இவங்களோட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அண்டு அனிட்டி இன்ஜின், அதாவது இவங்க பில்டு பண்ணதுக்கு அப்புறமும் அதை மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 5 to 15 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு அது மூலமாகவும் வருமானம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இப்படி பண்ணுறனால இவங்களுக்கு ஹை மார்ஜின், நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வருது அண்ட் அதிகமாக சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம், அதாவது இவங்களோட மோட், எல்லா வீடியோலையும் நம்ம அந்த மோட்டை பற்றி பேசியிருப்போம். ஸோ இவங்களோட மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை என்ட்ரி பேரியர். அதாவது யார் வேணானாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உள்ளாடி வர முடியாது, ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து கிளாஸ் ஏ எலக்ட்ரிக்கல் லைசன்சஸ் அண்ட் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அதாவது பில்டிங் 56 எம்எல்டி எஸ்டிபிஸ், அதாவது எம்எல்டின்னா மில்லியன் லிட்டர் பெர் டேன்னு அர்த்தம். அதாவது 56 மில்லியன் பெர் லிட்டர் பெர் டே எஸ்டிபி, அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இவங்களுக்கு அதிகமான டெண்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த ஃபீல்டில் புதுசாக டெண்டர் போகணும்னு நினச்சா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ். ஸோ மற்றவங்களால ஈஸியாக இவங்களோட பிஸ்னஸை காப்பி அடித்து இவங்க கூட காம்படிட் பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யூபி அண்ட் ராஜஸ்தானில் அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க. அண்டு 1200 கிலோமீட்டர் பைப்லைன் வந்து பண்ணியிருக்காங்க அங்கே. அண்ட் இவங்களுக்கு ஒரு அன்எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் புக்கும் இருக்குது, 1305 கோடிக்கான ஆர்டர் புக். ஸோ இது வந்து இனிமேல் அவங்க கம்பெனிக்குள்ளே வர வேண்டிய ஒரு ரெவென்யூ. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வரதான் போகுது. ஆனால் எப்போங்கிறது தான் பெரிய சிக்கல், அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போதும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட 23% சிஏஜிஆர் க்ரோத் கொடுத்துருக்கு. 2024லேருந்து 26 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வளர்ந்துருக்கு. அண்ட் எபிட்டா பார்த்தீங்கன்னாலும் 43% நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட 50% சிஏஜிஆர் க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அண்டு எபிட்டா மார்ஜினும் நல்லா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை, நல்லாவே இருக்குது. அண்டு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, HAM மாடல் அப்படின்னு ஒரு மாடல் வைக்கிறாங்க. அது என்னென்னா ஹைப்ரிட் ஆனிட்டி மாடல். ஸோ இது என்னென்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணேன். ஸோ என்ன பிரச்சனைனா, லாஸ்ட்டாக நிறைய ஐபிஎஸ்சில் நம்ம பார்த்த அதே பிரச்சனை தான். அதாவது இவங்க கவர்மெண்ட் டெண்டர் தான் அதிகமாக பண்ணுறதுனால அது மூலமாக இவங்களுக்கு ரெவென்யூ, அதாவது வருமானம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை இவங்க பண்ணி முடித்து அது குறிப்பிட்ட சில நாட்கள் வருடங்களுக்கு அப்புறம் தான் அதுக்கான பணமே இவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதிகமாக தேவைப்படும். அதாவது அடுத்து சேலரி கொடுக்கணும், திரும்பவும் அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கு கையில் கேஷ் வேணும். ஸோ இப்படிங்கிறப்ப அவங்க கடன் வாங்கி பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் இந்த ஐபிஓக்கு மெயினாக வராங்க, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஹேம் மாடலை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அப்ரண்டாக முதல்லையே ஒரு 40% கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 60% இந்த ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தடை அவங்க இனி ஃபாலோ பண்ண போகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் மெகா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன பொட்டி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன சில்லற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க லார்ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதாவது 50 எம்எல்டி சிஇடிபிஸை ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி, 200 எம்எல்டி எஸ்டிபிஸை ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரியும் இவங்க மெகா ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அண்டு சிஇபிடி அந்த என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சீவேஜ் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதே மாதிரி
ட்ரிங்கிங் வாட்டருக்கும் வேணும் இல்லையா? பைப்லைன்ஸ். ஸோ அதுவுமே இவங்க பண்ண போறாங்க. ஸோ அதுவுமே இவங்களோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. ஓகேங்களா? அதே மாரி சோலார் இன்டகிரேஷனும் பண்ண போறாங்க. அதாவது அவங்களோட எஸ்டிபி பிளான்ஸ்ல வந்து சோலார் பேனல்ஸ டைரக்ட்டா அ இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா, அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து நல்லாவே கம்மியாகுது. இது வந்து அவங்களோட மார்ஜின்ஸ இம்ப்ரூவ் பண்ணுது. அவங்களோட ப்ராஃபிட்ட இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது, இவங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இருக்கு. அதாவது போட்ட பணத்துக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன் ஹவுஸ் என்ஜினியரிங் டீம். அதாவது 78 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க கம்பெனியோட ஓன் டீமா இருக்காங்க. வெளியிலேருந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ எதுவுமே இல்ல. அவங்களோட ஓன் டீம். அது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் அட்வான்ஸ்டு டெக் அடாப்ஷன். ஸோ இப்போ வந்து அந்த மைக்ரோ டனலிங் அதாவது ரோட பேக்காமலே உள்ள ஹோல்ஸ் போட்டு ட்ரில் பண்ணி பைப் லைன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் ஹெச்டிடி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸ்கேடா. ஸோ ஸ்கேடா பத்தி எனக்கு தெரியும். லைக் இந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன். அதாவது எல்லா மிஷின்ஸும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமுக்கு ஆன் ஆஃப் ஆகுறதுக்கான ஒரு ப்ரோகிராமிங். ஸோ அதுவுமே இவங்க பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் டூயல் என்ஜின் ரெவென்யூ. அதாவது 2 வகையா இவங்களுக்கு ரெவென்யூ வருது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது என்னன்னா, அந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுக்கான ஒரு டெண்டர் எடுத்து அது மூலமா பல்க்கா ஒரு அமௌண்ட் வரும். அது போக ஸ்டடி ஓ&எம் ஆன்னுட்டீஸ் அதாவது ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் காஸ்ட்டு அதில வந்து அவங்களுக்கு ரெவென்யூ வரும். ஸோ இப்போ வந்து வீக்னஸ்க்குள்ளாடி போயிரலாம். வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 88% கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே 2 ஸ்டேட்ல இருக்கு. யூபி அண்டு ராஜஸ்தான். ஸோ ஒருவேள அங்க எலக்ஷன்ஸ் ஆர் வேற ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுனால, ஏதாவது மக்கள் புரட்சி எனிதிங் ஏதோ ஒரு இவங்க சரியா பண்ணல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்கள ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அந்த மொத்த ரெவென்யூவும் பிளாக்கேஜ் ஆயிரும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸா இருக்கு. 99.98% கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட் தான். ஸோ அதனாலேயே ஒரு ரிஸ்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கவர்ன்மெண்டோட காஸ்ட் வந்து ஒழுங்கா அவங்க குடுக்காதனாலயும், ஈஸியா வந்து சாங்ஷன் பண்ணி அமௌண்ட் குடுக்காதனால, இவங்களுக்கு வொர்க்கிங் கேப்பிட்டல் அடி வாங்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஹேம் மாடல் கொண்டு வர போறாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அது எப்படி ரன் ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இப்ப ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ல புதுசா அந்த ஏஎம்ஆர்யூடி 2.0 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல வந்து இவங்க பண்ண போறாங்க. அது ஜல் ஜீவன் மிஷன் தான் வந்து எல்லாருக்கும் குடிநீர் குடுக்குறது. ஏஎம்ஆர்யூடிங்கிறது வந்து நமக்கு சீவேஜுக்கு ஒரு சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3,00,000 கோடி கவர்ன்மெண்ட் ஒதுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதே மாரி ஜியோகிராஃபிக் எக்ஸ்பான்ஷன் அதாவது ஒடிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. அண்ட் த்ரெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அந்த ஸ்டீலு, சிமெண்ட்டு, பைப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வேரியேஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரனால எல்லாம் அது இம்பாக்ட் இருக்கலாம். ஸோ அது வந்து இவங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்கு. மார்ஜின்ஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அண்டு கன்டிஜென்ட் லயபிலிட்டீஸ். ஸோ இது வந்து என்னன்னா, அது நெறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது பிணைய கையெழுத்து போட்டு, அதனால இவங்க லாக் ஆகி ஒரு லோன் அடிஷனலா பே பண்ற மாரி ஆயிரும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு 30,00,00,000 இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அடிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வந்து பீகார் கவர்ன்மெண்ட் இவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது 30,00,00,000. ஆனா அது வந்து அத பத்தி எந்த நியூஸுமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அவங்க ஐபிஓ அந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்லயும் அத பத்தி டேட்டா கிடைக்கல. ஸோ என்ன பிரச்சனைன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. ஸோ அது மட்டும் நீங்க எங்கேயாவது கிடைச்சதுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பியர்ஸோட கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா, பிஇ 19.38 டைம்ஸ் தான் இருக்கு. மத்த கம்பெனிஸ் இவங்க லாஸ்ட் இயர் ஐபிஓல வந்திருந்தாங்க. விஏ டெக், வேபேக். ஸோ நல்லாவே லிஸ்டிங் குடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 31.96% வந்து 96 டைம்ஸ் அதிகமான பிஇல இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் தான். அண்டு சீப்புன்னு சொல்ல முடியாது. ஃபேர்லி வேல்யூட் கரெக்ட்டா ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்பேரிட்டிவ்லி நல்லா வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா? ஒரு நல்ல வேல்யூவேஷன் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து வரமாட்டேங்குது. வெறும் 6% தான் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து நெறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு இந்த ஐபிஓ மேல. ஸோ மேபி இது ஓப்பனிங் ஆகுறதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளாடி மேபி டிமாண்ட் வந்து அதிகமாகலாம். பட் ஸ்டில் நவ் இது வந்து நம்மளோட வெர்டிக்ட் என்னன்னா,
இப்போதைக்கு அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இந்த ஐபிஓல வந்து 6% தான் லிஸ்டிங் கிடைக்கும்னு சொல்றப்ப, கண்டிப்பா அத விட கம்மியா போய் நெகட்டிவ் லிஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வெயிட் பண்ணி மேபி லாங் டெர்முக்கு நான் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இத மாரி நெறைய ஸ்டாக் வேற எழுதி வச்சிருக்கேன் லாங் டெர்முக்கு. ஸோ இதில எத சூஸ் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, வெயிட் பண்ணி ஒரு 4 to 5 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 1 இயர் வரை நம்ம பார்க்கலாம். அந்த 1 இயர்ல நம்ம பார்த்த ஐபிஓஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் லாங் டெர்முக்கு நம்ம செக் பண்ணதெல்லாம் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க அ மெயின்டெயின் பண்ணிட்டு போறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒரு 4, 5 கம்பெனிய சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அத தாண்டி எடுத்தவங்க கவுத்தவன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட தவிர்த்துருங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐபிஓ தான். நல்ல கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால டிமாண்ட் இல்லாம இருக்கு. அண்ட் லாங் டெர்முக்கு என்ன மாரி இருக்க போகுதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த விஷயத்த ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப வந்து இந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல எத்தன அ அக்கவுண்ட்ல அப்ளை பண்ண போறீங்க? அண்டு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஐபிஓஸ் ஏதாவது உங்கள அலர்ட் ஆச்சா? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு உங்களுக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது அத பத்தி டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இன்சூரன்ஸ் என்குயரி ஃபார்ம் இருக்கு. அத ஃபில் பண்ணீங்கன்னா, நானே பெர்சனலா உங்கள ரீச் பண்றேன். அத தாண்டி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் கத்துக் குடுக்கறதுக்கான ஒரு புக் இருக்கு. இந்த ஸ்டோரி புக் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்கு. நீங்க Amazonல செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த புக்க வாங்கி நீங்க கத்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஏபிசிடி தெரியலனாலும், நீட்டா அதில எல்லாமே ஸ்டோரி ஃபார்மேட்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டு பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, பை.